Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன், பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். அது கூடவே 1 ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ப 1 ல இருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிதமான சூடில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ல இருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாகணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விட போகிறோம், லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லாவே வெந்துடுச்சு. அந்த தண்ணியும் நல்லாவே வற்றிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்ச ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம் உப்பு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. சிக்கன் ஓரளவு நல்லாவே வெந்து அந்த மசாலாவோடு நல்லாவே சேர்ந்துருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெப்பர் சிக்கன் எந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.